டாக்டர்ஸ் டே எப்படிங்க சார் வருது? ஜூலை 1. ஓகேங்க சார். டாக்டர்ஸ் டே எதனாலங்க சார் செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாரும்? டாக்டர் பிசி ராய் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அவரோட பர்த்டே வந்து நம்ம டாக்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா இப்போ டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, செல்ஃப் மெடிக்கேஷன் யாரும் எடுத்துக்க வேணாம், உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுனா டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிசன் எல்லாம் எடுத்துக்குங்கன்னு சொல்கிறது. இது வந்து பேஷண்ட்க்கு டாக்டர் சொல்கிறது. இப்போ டாக்டர்ஸ்க்கே உடம்பு சரியில்லைனா டாக்டர்ஸ் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறாங்களா சார், இன்னொரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா டைமும் கன்சல்ட் பண்ணுறதில்ல. ஓகே சார். சில நேரம் செல்ஃப் மெடிக்கேஷன் நானே போட்டிருக்கேன். பட் கன்சல்ட் பண்ணுறது பெட்டர், பண்ணிட்டு போடுறது பெட்டர். ஓகே, சூப்பருங்க சார். அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க சார். என்னென்னா நம்ம அனஸ்தீசியாலன்றனால வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட கண்டிஷன் என்னென்னு பேஷண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. பட் அது நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க, புரியாமல் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இல்லை, ஃபஸ்ட்டு நாம் வந்து தெளிவாக அவங்களுக்கு எல்லா ரிஸ்க்கும் புரிய வைக்கணும். நம்ம அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சர்ஜரினால் அனஸ்தீசியானால் இந்தந்த ரிஸ்க்குன்னெலாம் நம்ம பேஷண்ட்டை சொல்லணும். ஒரு சில பேஷண்ட் நம்மளே பார்க்குறோம், நம்ம எல்லா ரிஸ்க்கும் சொன்னதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ பட் நம்ம வேறு வழி இல்லை, நம்ம அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு தான் ஆகணும். அதுதான் நம்மளுடைய கடமையும் கூட. அதில் வந்து நம்ம கோவப்பட்டு எந்த யூஸும் இல்லை. ஓகே ஓகே சார், சூப்பர் சார். லாஸ்ட் கொஸ்டின் சார், பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? இதில் வந்து இந்த வீட்டுக்கு வர மருமகள் அந்த ஒரு சில மாதத்தில் வந்து திடீர்னு மைக் போட்டு வீட்டில் விழுந்துருவாங்க. விழுந்த உடனே அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை வைத்தியர் இந்த மாதிரி வந்து கை நாடி பிடிச்சி பார்த்துட்டு கன்சீவாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்தில் படத்தில். இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி டாக்டர்ஸால் கை நாடி பிடிச்சி கன்சீவாக இருக்காங்களா இல்லையன்றதை சொல்ல முடியுமா சார்? அது உண்மையா? அது சினிமா தான். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. கை நாடியை வச்சு ஒருத்தர் ப்ரெக்னென்ட்டான்னு சொல்ல முடியாது. ஓகேங்க சார். ஸோ அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ பெரியவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறாங்களே சார், வயசானவங்க இந்த மாதிரிலாம் டவுட்டு தான் எனக்கு. டவுட்டு தான். ஓகே, தேங்க்யூ சார். நம்முடைய மருத்துவர்கள் அனைவருக்கும் ஹாப்பி டாக்டர்ஸ் டே. ஹாவ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்யூ.